எனக்குள் ஒருவனுங்கிற படம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி, இது ஒரு கனவு. ஆனால் இந்த கனவை நானோ பிரசாதோ சிவியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கன்னடா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ரொம்ப போல்டான ஒரு ஃபில்ம் மேக்கர் இந்த கனவை ஃபஸ்ட்டு பார்த்தான். பவன்குமார்ங்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். பவன்குமார் எழுதின கதை இந்த எனக்குள் ஒருவனோட மூலக்கதை லூசியாங்கிற படம் கன்னடத்தில். ஒரு 10,000 பேரை கன்வின்ஸ் பண்ணி 10,000 பேர்கிட்ட டொனேஷன் வாங்கி அந்த படத்தை ஃபஸ்ட் டைம் க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுத்தான். பவன்குமாருக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் சிவி குமார் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருந்தா 10,000 பேரை கேட்டிருக்க வேணாம் இல்லைன்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். சிவி குமார் வந்து ஒரு பயங்கர அக்ரெசிவான ஒரு ப்ரொடியூசர். நல்ல கண்டென்ட் எங்கே இருக்கோ அதை மோப்பம் பிடிச்சிருவாப்புல. ஸோ அதுக்கு வந்து சிவிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் லூசியாங்கிற படம் ஃபஸ்ட் டைம் நான் கன்னடத்தில் பார்த்ததுக்கப்புறம் உடனே அந்த படத்தோட ரைட்ஸை நான் என் கம்பெனிக்காக வாங்கணும்னு ஃபோன் பண்ணியிருந்தேன். பெங்களூர் ஃபோன் பண்ணி கேட்டால் ஆல்ரெடி சிவி குமார் முந்திட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் சிவி குமாருக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் தான் ரைட்ஸ் வாங்கிட்டீங்க, நான் அந்த படத்தில் நடிக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசினேன். பாபியை கூட்டிகிட்டு நான் காரில் கிளம்பி நேராக கனடா போனோம். பெங்களூர் போனோம். அவர் பவனை மீட் பண்ண வாங்கிட்டு வந்தோடனே அவர் கால் பண்ணார். சித்தார்த் சார் கால் பண்ணார். வந்து இந்த படத்தில் நான் தான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. வாங்கிட்டு வந்தீங்களா? இந்த படத்தில் நான் தான் நடிக்கிறேன் அப்படின்னா. பக்கத்தில் பாபி உட்காந்தேன். என்ன நான் நடிக்கல அப்படின்னா. ஹலோ, மெட்ராஸ்லேருந்து நம்ம இதுக்கு தானே வந்தேன். மெட்ராஸ்லேருந்து வர முடியும் தான் இருந்தேன். திரும்ப போது இல்லைடா. ஆக்சுவலி பிகாஸ் வி ஆர் ஆல் டீம். நாங்கள் வந்து ஒரு டீம், அதனால தி அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். சிவி குமார் சார் வந்து இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கினார். அவர் வாங்கிட்டு திருப்பி வர்ற வழியிலே எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி, பிரசாத் இந்த மாதிரி நான் லூசியாவோட ரைட்ஸ் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக பண்ணுறேன் சார், நல்ல ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. எனக்குள் ஒருவன் ஆரம்பித்தோம். எனக்குள் ஒருவன் ஆரம்பிக்கிறப்பே சித்தார்த் சாரும் உள்ளே வந்துட்டார். ஐ மீன் அவரும் பயங்கர இன்ஸ்பயராக இருந்தார். ஹி ஆல்சோ வாண்ட்ஸ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ அவரும் வந்துட்டார். இது வந்து எல்லாருமே இந்த கதையோட நாவல்ட்டி, இந்த கதையோட இன்ஸ்பிரேஷனில் சேர்ந்த டீம் இது. சித்தார்த் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு மூவிக்கு அந்த ப்ரொமோஷனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மோடு தாண்டி ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மராக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது வீடியோவுக்கு பயங்கர ரொம்ப ஒட்டி இருந்தது. நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணேன். வெரி ஹாப்பி ஃபார் தட் செஷன். அவர் ஹீரோ, எவர் கிரீன் ஹீரோ சித்தார்த் சார். அவரோட மனசு அவ்வளோ ஒரு நல்ல மனசு. ஒரு குழந்தை, எப்பவுமே சந்தோஷமாக இருப்பார், எல்லாரையும் சந்தோஷமாகவே வச்சுட்டு இருப்பார். அதான் சொன்னாங்க நீ காலையில். ஆக்சுவலாக தான் சொன்னேன், எனக்குள் ஒருவன். அற்புதமான டைட்டில். எனக்குள் ஒருவன் வந்து கமல் சாரோட டைட்டில். இன்றைக்கி கமல் சாரோடையே மிஞ்சிட்டார் இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். முதல் படத்தை வந்து ஒரு ரீமேக்காக பண்ணுறது பெரிய கட்ஸ் வேணுங்க. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவன். நாங்களாம் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே முதல் போய் ஆஃபீஸில் உட்காரத்துக்குள்ளே ஒரு 10 கதை எழுதி உட்காந்துருவோம். அவ்வளோ அந்த அளவுக்கு பெரிய கிரியேட்டிவ் மேதாவி மாதிரி பேசிகிட்டு இருப்போம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது. அப்படிங்கிற போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ஓட்டுவாங்கன்னு தெரியும் முதல் படம் சரியாக வரலன்னா. அந்த மாதிரி ஒரு முதல் படத்தை வந்து ஒரு ரீமேக்காக பண்ணுறது நிஜமாவே கட்ஸ். பிகாஸ் பிரசாத் வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்டை வந்து அவரோட ஓன் ஸ்டைலில் இந்த கதையை சொல்லியிருக்காரு. ஸோ நான் பவன்குமார் அந்த கன்னடா டைரக்டர்கிட்ட தான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லூசியாக பார்க்குற மாதிரி இருக்காது, இது டெஃபினட்டாக வேறு படம் மாதிரி இருக்கும். அண்ட் ஏன்னா இது எங்களோட ஆடியன்ஸ்க்காக நாங்கள் கொஞ்சம் மாற்றி இதை வேறு ஒரு ஒரிஜினாலிட்டியோட சொல்லியிருக்கோம்னு சொன்னேன். ஐ ஹோப் தட் பிரசாத் அண்ட் ஐ லிவ் அப் டு தட் கிளைம். நான் ஒரு புது டேரக்டர்ன்ற ஃபீல் எனக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஐ மீன் ஏதோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒரு ஃபீல் தான். நாள் ஷூட் போகிறப்பெல்லாம் எனக்கு நான் மொதல் நாள் ஷூட் போகிறேன் அப்படின்ற ஒரு ஃபியர், ஐ மீன் ஒரு சின்ன தயக்கம் ஃபியர் கூட எனக்கு அந்தளவுக்கு வரல. பிரசாத் அப்போ வந்து எனக்கு வேற ஒரு படம் பண்ணுறது ஸ்கிரிப்டிங்கில் இருந்தாப்புல, கொடைக்கானல்லேருந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தாப்புல. நான் சொன்னேன் பரவாயில்ல, உடனே கிளம்பி சென்னை வாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டம் வாங்கியிருக்கேன், நீ தான் படம் பண்ணணும். என்னோட டீமில் இருக்க எல்லாருமே கேட்டாங்க ஒய் பிரசாத். பிரசாத் இஸ் அ வெரி சீரியஸ் ஃபிலிம் மேக்கர். எனக்கு தெரிஞ்சு எங்கள் டீமில் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி கேப்பபிலிட்டி இருக்குது. பட் இஸ் அ வெரி சீரியஸ் ஃபிலிம் மேக்கர். அவரோட இன்டென்சிவ் நல்லா இருக்கும். அவரோட ரைட்டிங், அவரோட டெப்த்தாக அந்த ஒரு கன்வே பண்ணுற ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். அவரோட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரசாத் ஃப்ரம் த பீஸா டைம் இட்செல்ஃப். லூசியாவோட அந்த அதில் ஒரு பயங்கரமான எக்ஸ்பேக்டர் இருக்கும் அந்த லூசியா ஒரிஜினல் மூவியில். அது வந்து சுத்தமாக கிடையவில்லை. ஏன்னா அந்த லூசியாவுக்கு நான் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணேன் ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த மூவிக்கு. அந்த எசன்ஸ் வந்து கிடையவே இல்லை. டெக்னிக்கலாக மச் ஹையர் ஸ்கேலில் இது வந்திருக்கு. அது நான் இனிஷியலாக அந்த ஒரு விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த கோர் வந்து கிடச்சிருச்சுன்னா செம்மையாக இருக்கும்ன்ட்டு. எல்லா விதத்துலேயும் அதை வந்து டெக்னிக்கலி அதை டெவலப் பண்ணி அதோட எசன்ஸை வந்து அதே அளவுக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசாத் ஹேஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். இனிமேல் என் கையில் தான் அது இருக்குது. அது வந்து சொதப்பலாம் இல்லை கலக்கலாம். இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேரக்டர். பிகாஸ் 2 ஷேட்ஸ் வரும். அண்ட் ஸோ
I want to thank Prasad sir, my director, for in my நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு எனக்கு. And he's helped me to portray both the roles very well. So thanks a lot. இது பிரசாத் சாரோட பிரசாதம் தமிழ் சினிமாக்கு. உண்மையிலேயே லவ்லி டைரக்டர். அதாவது நிறைஞ்ச குடம் தளம்பவே தளம்பாது. ரொம்ப கூலாக, அதாவது இன்றைக்கி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இது எடுக்கலாமா, இதை விட இது எடுக்கலாமா, இது பெட்டராக இருக்குமா, இது பெட்டராக இருக்குமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகம் வரும்போது லைஃப் கெட்டு போகுது இல்லைங்களா? அது மாதிரி இவருக்கு வந்து இந்த சந்தேகமே கிடையாது. வெரி பர்ஃபெக்ட். கன்வின்சிங்காக ரிமேக் பண்ணது ரொம்ப கஷ்டம். அதை பிரசாத் சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம சினிமாக்கு ஏற்ற மாதிரி அடாப்ஷனும் இருக்கும். அந்த ஒரிஜினலில் இருக்கிற அதே ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படியே இருக்குது. டெக்னிக்கலாகவும் சரி, எல்லா விதத்துலேயும் படம் பெரிய ஒர்க்கு. தமிழ்லேயும் அதே மாதிரி பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். இன்னியோட பெரிய செலிப்ரேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் சந்தோஷ் நாராயணன். எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான் சாரே சொன்ன ஒரு வார்த்தை, சந்தோஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க, அவனோட பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அண்ட் இசைப்புயல் பாராட்டும் போது அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் பேசுகிறதே ஒரு 4 வார்த்தை தான் பேசுவார். அந்த 4 வாரத்துக்குள்ளே ஒரு பாராட்டை கூட சேர்த்துட்டாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நாள் ஆசை, இந்த பையன் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு, இவரும் நானும் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜிகர்தண்டா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது, பெரிய ஹிட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தில் வந்து மியூசிக்கோட எவ்வளோ இம்பார்ட்டண்டாக ரோல் இருந்துச்சுன்னு. சந்தோஷ் வந்து ஒரு நடிகனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். பிகாஸ் நடிகை எங்கெல்லாம் தப்பு பண்ணுறானோ சந்தோஷ் அங்கே மியூசிக்கால பர்ஃபார்மன்ஸை தூக்கி விட்டுருவார். ஸோ மியூசிக் சந்தோஷ் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லை. பிகாஸ் வி ஆல் டுகெதர் ஆல்வேஸ் இஸ் ஹோம் டீம். ஹிஸ் மியூசிக் இஸ் டிவைன். அவர் அந்த கிரியேட்டர்கிட்டையும் கிரியேஷன்லேயுமே அந்த டிவினிட்டி தெரியுது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் மூவி. எனக்குள் ஒருவனில் வந்து மியூசிக்கில் வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் என்னுடைய யூஷுவல் சவுண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய ஓல்டு சவுண்ட் 2004 2005 ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸ்லலாம் நான் ப்ரோக்ராமிங் அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த சவுண்டை ரீவிசிட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அந்த மோடில் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். ஜென்ரலாக நான் இந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு பேண்டோட ஒர்க் பண்ணுவேன். இந்த எனக்குள்ள ஒருவனில் தான் பண்ணல. ஸோ இது ஃபுல்லாக இங்கேயே ரெக்கார்ட் பண்ணோம். மாணிக்க விநாயகம் சார் வந்து ஒரு பாட்டு பாடினது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அவருக்கு எவ்வளோ வயசுனே தெரியாது அவர் போகிற வரைக்கும். அப்புறம் தான் சொன்னாங்க, நம்ப முடியாமல் இருந்தது. செமையாக பாடினார். பீட்சாவில் வேலை பண்ணாத ஆனால் இந்த படத்தில் நிறைய வேலை செஞ்ச ஒரு ஆர்ட் டைரக்டர் விஜய் ஆதிநாதன். ஆங்க்ரி யங் மேன். அவர் ரொம்ப மைக் வந்து உடச்சி கடிச்சு திங்க போகிற மாதிரி மைக்கில் வந்து 2 வாரத்தை கக்கிட்டு போயிடுவார். ஆனால் ரொம்ப ஸ்வீட்டான ஆள் அண்ட் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். புது மாப்பிள்ளை வேறு. கங்க்ராச்சுலேஷன் சார். இன்னியோட செலிப்ரேஷனில் வந்து எங்களோட லிரிசிஸ்ட்ஸ் முத்தமிழாக இருக்கட்டும், ஜிகேபியாக இருக்கட்டும், இந்த படத்தில் லிரிசிஸ்டாக அறிமுகமாகிற விவேக், ஒரு பாடல் வரியிலையும் உங்களுக்கு இந்த படத்தோட உயிர் தெரியும். அண்ட் அதுக்கு மிகப்பெரிய காரணம் எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து பிரசாத்னு சொல்லணும், அவ்வளோக்கு எவ்வளோ நான் பிரசாத் இல்லைன்னு சொல்லுவேன். பிகாஸ் பிரசாத் வந்து கதையை சொல்லிட்டு விட்டுருவாப்பில். லிரிசிஸ்ட் வந்து அவங்களா அந்த கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு அவங்க மைண்டில் இருக்கிற வார்த்தைகளை வந்து ஒரு அழகான ஒரு கோர்வையில் பாட்டை எழுதி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. பிரசாத் ராமர் சார் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு. என்னோட கவிதை தொகுப்பு பார்த்தப்புறம் எந்த சந்தேகமும் இல்லாமல் என் திறமை மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு எனக்கான கிரியேட்டிவ் ஸ்பேஸை கொடுத்தாரு. தேங்க்யூ சார். இதில் வந்து பிரபலமே ஆகாத நான் ஒரு பிரபலமான ஒரு கதாநாயகனுக்கு எழுதிய அந்த பாடல் தான் இந்த பிரபலமாகவே. இதை வச்சு நான் கொஞ்சம் பிரபலமாகவேன்னு நினைக்கிறேன். லிரிக் ரைட்டர்ஸ்லாம் சொன்னாங்க நான் வந்து நிறையா ஃப்ரீடம் கொடுக்குறேன். ஃப்ரீடம்னு சொல்கிறத விட அது நம்பிக்கைன்னு சொல்லலாம். டீம் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். என்னோட 15வது பாட்டு ஒரு பிளேபேக் சிங்கராக. அந்த மயில் கல்லுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். ஆக்சுவலாக இந்த பாட்டு நான் பாட மாட்டேன்னு உறுதியாக இருந்தேன். ஏன்னா சந்தோஷ் செம்மையாக பாடினேன் அந்த பாட்டை. நான் அந்த பாட்டை 1 வருஷமாக கேட்டுருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. 8 மந்த்ஸாக கேட்டுட்ருக்கேன் அந்த பாட்டை. ஸோ அந்த பாட்டை நான் தான் பாடணும்னு சந்தோஷ் சொல்லும்போது எதுக்கு நல்லா தானே இருக்கீங்க, நல்ல பாட்டை கெடுக்கிறீங்கன்னு நான் ரொம்ப ஆர்கியூ பண்ணேன். ஸோ அது வியாபார நோக்கத்துக்காக தான் நான் கூப்பிட்டாருன்னு நினச்சேன். பட் இல்லை, அவர் நிஜமாவே என் மூஞ்சிக்கு அவரோட வாய்ஸ் செட் ஆகலன்னு ஒரு ஃபீல் ஆகிட்டார் அவர். ஸோ அந்த சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரபலமாகவேங்கிற பாட்டை என்னை கூப்பிட்டு பாட வச்சார். சந்தோஷ் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தப்போ பிரசாத்திட்ட கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்ட மாதிரி ஜிகேவி வந்திருக்காரு, அந்த பாட்டு ஜிகேவி பண்ண வைக்கலாமான்னு கேட்டவொன்னே பிரசாத் கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த உடனே பண்ண பாட்டு தான் அந்த அது ஏண்டி சாங். நல்லா வந்திருக்கு விஷுவல். தீபா சன்னதி இஸ் டெபியூயிங் இன் தமிழ். ஆல் தி பெஸ்ட் தீபா. இந்த படத்தில் வந்துட்டு என்னோடையும் பிரசாதோடையும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நாங்கள் நிறைய கருத்து சொல்லுவோம். ஸோ நல்லவேளை அந்த பொண்ணுக்கு பாதி பாஷை புரியாது. ஸோ அதனாலே பாதி வந்து அப்படியே கேன்சல் பண்ணி கேட்ட கொஞ்சத்தை மட்டும் யூஸ் பண்ணி நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. My co-star Siddharth sir, it's been fantabulous working with him. He's been very supportive and I've always admired Siddharth sir's acting.
firstly, he inspired me in terms of the way he acted or the way he used to really be there completely when he was performing. So it really inspired me that way. Deepa Sannadhi is really dedicated. பாவம் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, அந்த டைலாகையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளோ கமிட்மெண்ட். enthusiasm எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் லூசியாங்கிற படத்தில் நான் கேட்டிருந்தேன், கொஞ்சம் என்னோட இமேஜ்னு ஒன்று இல்லை, பட் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க, அந்த கட்டத்துக்குள்ளேயே நான் கொஞ்சம் நடிக்கட்டா அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், இல்லைங்க உங்களால் பண்ண முடியாது எதுவும் கிடையாது, உங்களுக்கு யாரும் இப்படி பண்ணி பார்த்ததுலன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னென்னா பண்ணுங்க, உங்களுக்கு இப்போ கதையில் என்ன இருக்கோ அதை வந்து இறங்கி அடிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் வீக்லேயே எனக்கு. ஃபஸ்ட் டைம் சித்தார்த் கூட படம் பண்ணும்போது, சித்து கூட பண்ணும்போது சசி தான் ஒய் நாட் சொல்லிட்டு, சசி தான் சொல்லி நீ தாராளமாக பண்ணு, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அதுவும் நல்ல இதுதான், வா பண்ணும் அப்படின்னாரு. ஸோ ஹி அரேஞ்ச் த மீட்டிங். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஃப்ரெண்ட்லி வார்ம். சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இட்ஸ் அமேசிங். ஒரு படம் நாங்கள் ஒரு 55 நாள் 60 நாள் இது வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணோம்னா ஆன் டேட்டில் ரேப்பர் பண்ணியிருக்கோம். பட் நான் பிரசாத் கூட சொன்னேன், ஒரு 5 நாளில் 10 நாள் பஃபர் வச்சுங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டார் கூட நம்ம ஷூட் போகிறோம், அவங்க எப்படி நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் he made it correct. Every day கரெக்டாக ஆன் டைம் ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு பெரிய படம் ஒரு 8-9 கோடி பண்ணுறோம், அதில் வந்து லீட் ஆர்டிஸ்ட் கரெக்டாக இல்லைன்னா, ப்ராப்பர் ஆன் டைத்துக்கு வரலைன்னா படம் வந்து இழுத்துட்டு போயிடும். பட் he made perfect அந்த ஆன் டைம். இதில் 2 ரோல் பண்ணியிருக்காரு சித்தார்த் சார். அதில் இன்னொரு ரோல் வந்து ஒரு தியேட்டரில் ஷூட்டிங்கு நான் போனேன். ஆக்சுவலி நான் சித்தார்த் நம்ம டிஓபி கோபி 3 பேர் விளையாடிட்டு இருப்போம். முதல்ல என்ன கூப்பிடுவாங்க ஷாட்டுக்கு, என்னையா முதல்ல என்ன கூப்பிடுங்க, முதல்ல ஹீரோவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் கோபி சொல்லுவார், நீங்கள் 2 பேர் வந்தப்புறம் தான் நான் வருவேன், கோபி எழுச்சி போயிடுவார். இது யூஸ்வலாக நடக்கும் அது எங்களுக்குள்ள. அப்புறமா சித்தார்த்து தான் ரொம்ப சாரி சார் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்வார். இது யூஸ்வலாக நடக்கும். அதே மாதிரி நான் அன்றைக்கும் போகிறேன், வந்ததுலேருந்து நான் சித்தார்த்தை பார்க்கல. நான் நேராக போயிட்டு நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன கூப்பிடக்கூடாதுங்க, எங்கேயா சித்தார்த்து அப்படின்னு. எல்லாம் அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. என்ன இது மாதிரி விளையாடுறீங்க, என்ன பிரசாத் நான்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடுவோம், பீஸாலேருந்து தெரியும். என்ன பிரசாத் நான் பாட கேட்டிருக்கேன், என்ன பண்ணுறீங்க, திடீர்னு எல்லாருமே சைலண்டாக இருந்தாங்க. ஐயோ என்ன கேட்டிருக்கேன் பதில் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு பக்கத்தில் வந்து பார்த்தா சித்தார்த். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸில் கூட நம்ம இருக்கணுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நானும் வந்து வேறு ரோல் பண்ணியிருக்கேன், பட் நான்லாம் ஒன்றுமே பண்ணல. என்னென்னா அவர் பண்ணதுலேயே ஓகே போயிடும், நம்மளாம் அப்படியே அந்த போகிற போக்கில் நம்மளும் ஓகேன்னு ஆகிடுவோம். And Sidhu is my friend again. We worked about 13 years before. Looking back at time, I was assistant DOP and he was an assistant director at that time. So we 3 are friends any which ways. It's ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஷார்ட்ஸ் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ we never find any difficulties to shoot the film. So it was actually much more better. And நான் இந்த படம் ரீமேக் பண்ணுறேன்னு சொன்னப்புறம் I didn't watch the film. நான் லூசி இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல அந்த படம் ஆக்சுவலாக. ஸோ I took the script from Prasad. So whatever he wrote I shot. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் லூசி நான் பார்க்கல. ஸோ அதுக்கு காரணம் என்ன, I don't want to inspire by அவர் எப்படி அந்த ஸ்கிரிப்டை பார்த்தாருன்னு தெரியல, that DOP. I don't want to see it in his way. So that's the only reason. பிளாக் அண்ட் ஒயிட்டில் படுக்கிறது ரொம்ப ஈஸி, கலரில் தான் வந்து இவ்வளோ கஷ்டமாக படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு கலர் பார்க்குறாங்க வேரியஸ்மாக. பட் ஆனால் ஷூட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதில் 2 கலர் தான் இருக்குது, பார்க்கும்போது மல்டி கலர்ஸ் இருக்குது. பட் அது 2 கலரில் அந்த கலரை கரெக்டாக டெப்த்தாக காட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது அவ்வளோ சென்ஸ் வேணும் தேவைப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பேக்ரவுண்டில் என்ன வைக்கிறாங்க, ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டார்ஸோட காஸ்டியூம்ஸு, அவங்க அசசரிஸ், அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்து இப்போ நீங்கள் விஷுவல் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. Gopi sir, I saw the visuals only today, so I was in awe. And even during shoot, I was, when I used to see certain frames, I used to be awestruck because it used to really be beautiful. கோபி சொன்ன மாதிரி நானும் அவனும் ஐ திங்க் 13-14 வருஷமாக ஃப்ரெண்ட். அவன் அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். அண்ட் எனக்கு இதுக்கு முன்னாடி தியாவேலு சுனிகுமார் ஷூட் பண்ணியிருந்தாப்புல. அண்ட் ஆனால் என்னோட ஒர்க் பண்ணும்போது பீட்சா கேமராமேனாக தான் வந்தான். ஸோ ஆல்ரெடி ஸ்டாரு. இந்த படத்தில் கேட்கவே வேணாம், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் வந்து கோபி வந்து எவ்ரி டேங்க, எவ்ரி சிங்கிள் டே, எவ்ரி சிங்கிள் ஷார்ட் டிஸ்கஷன் நடக்கும். கோபி சொன்னார் டிஸ்கஷன் நடக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் டிஸ்கஷன் மாதிரி பண்ண மாட்டோம், ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே எடுத்த மாதிரி தான் எடுத்தோம். ஸோ பிரசாதாக இருக்கட்டும், கோபியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஒருத்தரை நிறைய டார்ச்சர் பண்ணி பிழிஞ்சு எடுத்த படம் தான் இந்த எனக்குள்ள ஒருவன். லியோ வந்துட்டு நான் எங்கெல்லாம் நல்லா நடிச்சிருக்கேனோ அதை வந்து கட் பண்ணாமல், எங்கெல்லாம் கேவலமாக நடிச்சிருக்கோம் அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி விசிறிச்சு என்னை வந்து ரொம்ப காப்பாற்றிருக்கேன் லியோ. தேங்க்ஸ் லாட். இந்த படம் பார்க்கும்போது அப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் லாட்.